அஜித் குமார் தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அவரது பேட்டி துணுக்குகள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. கரூர் துயர சம்பவம் குறித்து அஜித் பேசுகையில், தமிழ்நாட்டில் நடைபெற்ற கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மரணங்களுக்கு நான் உட்பட ஒரு சமூகமாக நாம் அனைவரும் தான் பொறுப்பு. அந்த துயரத்திற்கு ஒரு தனி மனிதனை காரணமாக கூறுவது என்பது சரியானதாக இருக்க முடியாது. நடிகர்களாக நாங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு இரவு பகல் பாராமல் உழைப்பது என்பது ரசிகர்களின் அன்பை பெறுவதற்காகத்தான். இந்த விஷயத்தில் ஊடகங்களுக்கு மிகவும் முக்கிய பொறுப்பு இருப்பதாக நினைக்கிறேன். இந்தியா போன்ற நாட்டில் கூட்டம் கூடுவது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கிரிக்கெட் மைதானத்தில், சினிமா தியேட்டர்களில் என அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள். ஊடகங்கள் இந்த கூட்டங்கள் தொடர்பான செய்திகளை கையாளும் பொழுது மிகவும் பொறுப்புடன் கையாள வேண்டும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக படங்கள் வெளியாகும் முதல் நாளில் அந்த நடிகரை விட அந்த நடிகருக்கு மாஸ் ஓபனிங் கிடைத்துள்ளது என்பதில் தொடங்கி திரையரங்க உரிமையாளர்கள் ஒரு பாடலை, ஒரு சண்டை காட்சியை தியேட்டரில் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவது போன்றவற்றை இனிமேல் கைவிட வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த பேட்டியை பல பிரபலங்கள் பாராட்டி வருகிறார்கள். அஜித்தின் இந்த பேச்சை பார்த்த ரஜினிகாந்தும் அசந்து போய்விட்டாராம். அஜித் எப்பொழுதுமே மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியம் கொண்டவர் எனவும் பாராட்டி இருக்கிறார். ஏற்கனவே ஒரு அரசியல் விழாவில் அஜித் பேசியதற்கு ரஜினி எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றார். அஜித் குமார் அளித்துள்ள பேட்டியில் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து அவர் அடுத்ததாக நடிக்க உள்ள படம் பற்றிய அப்டேட்டையும் வழங்கியுள்ளார். ஜனவரி மாதம் AK-64 படத்திற்கான ஷூட்டிங் துவங்கும் மற்றும் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்துள்ளார்.